வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் 7.5 சனி வந்தால் 7.5 சனியால் வரும் பாதிப்புகள் இப்படித்தான் இருக்கும். சனி பகவான் வாழ்க்கையில் பல வகையான துன்பங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தருகின்ற சனி பகவான் 7.5 சனியாக மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் கஷ்டங்களை கொடுப்பார். கண்டக சனியாக வந்தால் தவறுகளை செய்ய வைப்பார், தப்பாட்டம் ஆட வைப்பார். அஷ்டம சனியாக வந்தால் வாழ்க்கையில் பல வகையான இன்னல்களை சந்தித்தே ஆக வேண்டும். சனி பகவான் எப்பொழுதுமே ஒருவருக்கு அனுபவ பாடங்களும் மறக்க முடியாத சில விஷயங்களும் செய்து அவர்களை பக்குவப்படுத்துவார். அந்த வகையில் 7.5 சனி. 7.5 சனி என்பது ஒரு முறை அல்ல, ஒரு மனிதனின் ஆயுள் காலத்தில் 4 முறை வர வேண்டும் என்பது ஜோதிட விதி. ஜோதிட விதியை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் இது நன்றாக தெரியும். முதலில் வருவது மங்குச்சனி. இரண்டாவதாக வருகின்ற 7.5 சனி பொங்குச்சனி. மூன்றாவதாக வருவது கங்குச்சனி. நான்காக வருவது இறுதிச்சனி, மரணச்சனின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 7.5 சனி என்பது ஆரம்ப காலத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? 7.5 சனி என்பது ஆரம்ப காலத்தில், அதாவது மங்குச்சனியாக வருகின்ற காலம் எதையும் அனுபவம் இல்லாமல், புரிதல் இல்லாமல், பல வகையிலும் பாடாய்படுத்துவது தான் முதலில் வருகின்ற மங்குச்சனி. மங்குச்சனி என்றாலே தொடர் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ முதல் முறையாக வருகின்ற மங்குச்சனி என்பது ஒரு சிலருக்கு பிறந்த உடனே சனியும் சந்திரனும் சேர்ந்து பிறந்திருந்தால் பிறக்கும்போதே 7.5 சனியில் பிறந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திரனுக்கு முன்னும் அல்லது பின்னும் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு 7.5 சனி ஆரம்ப காலத்தில் பிறந்திருக்காங்க. அப்படி இல்லாமல் சனி பகவான் சந்திரன் என்ற ராசிக்கு 3, 5, 4, 7, 8 இப்படியெல்லாம் பிறந்திருந்தால் 15 முதல் 20 ஆண்டுகளுக்குள் முதல் முறையாக வருகின்ற மங்குச்சனி வந்துவிடும். மங்குச்சனியில் பெரிதளவு பாதகம் என்பது சிறு பிள்ளைகளுக்கு இருக்காது. மங்குச்சனி மட்டும் இல்லை, அஷ்டம சனியாக வந்தால் கூட ஆரம்ப காலத்தில் ஒரு இனம் புரியாத கவலையும் தோல்வியும் கஷ்டமும் துன்பமும் மனதுக்குள் வந்து ஓட்டிக்கொள்ளும். உறவுகளால் சிக்கல் வருவதை உணர்ந்து எதுக்காக இப்படி நடக்குது, எதனால் இப்படியெல்லாம் நடக்குது என்பது புரியாமல் அலைந்து திரிந்து உங்களை நீங்களே தேடி அதற்கு பிறகு வீட்டில் வந்து பெரியவங்க யாராவது இருந்தால் 7.5 சனியாக இருக்குது, பார்த்து வா. அர்த்தாஷ்டம சனி கண்டக சனியாக இருக்குது, கவனமாக இரு. அஷ்டம சனின்னா மிக கவனமாக இருக்கணும். இப்படியெல்லாம் முன்னோர்கள் நமக்கு முன்பதாகவே சொல்வதை கேட்டிருக்கலாம். இப்போது 7.5 சனி என்பது எந்த வயதில் வந்தாலும் சிறு பிள்ளைகளாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். பாதகமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பிறந்து பால் குடிக்கிற குழந்தைக்கு தொழிலில் நஷ்டம் வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. தாயாருக்கு சில பிரச்சனைகள் வரும், தகப்பனுக்கு சில பிரச்சனைகள் வரும், உறவுகளில் சில சிக்கல்கள் வரும், உடல் நலத்தில் பாதிப்பு வரும். 7.5 சனி மங்குச்சனியாக வருகின்ற காலம் என்பது மிக கவனமாக இருக்கணும். ஆரம்பத்தில் அவ்வளவு பாதகத்தை விரயச்சனியாக வருகின்ற சனி பகவான் தரமாட்டார். விரயச்சனியில் விரயங்களை செய்துவிட்டு
பொருள் இழப்பு, பண இழப்பு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத கஷ்டங்கள், குடும்பத்தில் தினமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் பெருசாக பாதகம் இருக்காது. இப்போது ஜென்ம சனியாக வருவது தான் மிகவும் கொடுமையாக இருக்கும். அது என்னங்க ஜென்ம சனி, ஏழரை சனின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் மேச ராசியில் பிறந்திருக்கலாம், ரிஷப ராசியில் பிறந்திருக்கலாம், மிதுன ராசியில் பிறந்திருக்கலாம், இல்லை கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் என எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சந்திரன் என்ற ராசியைத்தான் ஜென்ம ராசின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் மேச ராசியில் பிறந்திருக்கீங்களா, மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஏழரை சனி ஆரம்பமாகும். இது விரயச்சனி. மேச ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் என்றால் அது ஜென்ம சனி. மேச ராசியை கடந்து ரிஷபராசிக்கு வருகிறார் என்றால் இதுக்கு பேர் பாதச்சனி, குடும்பச்சனி, கழிவுச்சனி. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது விரயச்சனியாக 12ஆம் ராசியில் அமரும்போது பெருசாக பாதகம் இருக்காது. ஆனால் விரயங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தில், செய்யும் தொழிலில் தடங்கல்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் உருவாகி கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு 2.5 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு ஜென்ம சனியாக வந்து அமருவார். ஜென்ம சனிதான் மனிதனை பாடாய்படுத்துவது. உடல் நலத்தில் உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை கொடுப்பது. உடல் நலம் பாதுகாப்பாக இல்லாமல் போவதற்கு குடும்பத்திலும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, எடுக்கின்ற முயற்சிகளிலும் தொடர் தோல்விகளை சந்திக்கின்ற ஒரு நிலை வருகிறது இல்லையா? அப்படி தோல்விகளை சந்திக்கும்போது மனம் வெறுத்து ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையும் துன்பமும் வேதனைகளும் இருக்கும்போது அதனால் அலைச்சலும், திரிச்சலும், மன உளைச்சலும், பொருள் இழப்புகளும் இது அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஜென்ம சனியில் பாதகத்தை செய்யும்போது உடல் நலம் பாதிப்பை சந்திக்கும். அது மட்டுமில்லாமல் ஜென்ம சனியாக சனி பகவான் வந்தாலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த உறவும் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் என்கின்ற அளவிற்கு மனம் வெறுக்கத்தக்க சில சம்பவங்கள் நடக்கும். கடனாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கடனை கொடுத்துட்டு ஏமாளிகளாக மாறலாம். கணவன் மனைவிக்குள் சந்தேகம் என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கலாம். இந்த உறவுகளால் பல சிக்கல்களை கொடுப்பதும், செய்கின்ற தொழிலில் வருமானம் இல்லாமல் மற்றொரு தொழிலை தேர்ந்தெடுப்பதும், குடும்பமும் சரி, செய்கின்ற தொழிலும் சரி, நண்பர்களும் சரி, அனைத்து உறவுகளாலும் ஒரு ஏமாற்றமும் மன சஞ்சலமும் தருகின்ற காலம்தான் ஏழரை சனியில் ஜென்ம சனி. ஜென்ம சனியில் பல வகையான துன்பங்களை தந்துவிட்டு அதற்கு பிறகு கழிவுச்சனியாக, பாதச்சனியாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருவார். ஏழரை சனியிலேயே ஜென்ம சனி மட்டும்தான் மிகவும் கொடுமைப்படுத்தும். கழிவுச்சனி வருகின்ற காலத்தில் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, காசு போச்சு, பணம் போச்சு, நல்ல உறவுகள் விட்டு விலகியாச்சு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தகையான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திக்கக்கூடாதோ அத்தனையும் சந்தித்த பிறகு மனம் வெறுத்து உடல் நலத்தில் பாதிப்பு வந்து ஒரு மூலையில் அமருகின்ற காலத்தில் சனி பகவான் கழிவுச்சனியாக வருவார், பாதச்சனியாக வருவார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபலம் மிக முக்கியமாக நல்லா இருக்கணும். தசாபலம் சரியில்லாதவங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்து விடுவார். தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக பாதகத்தை தரமாட்டார். கழிவுச்சனியிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாகும். ஆரம்பத்தில் இல்லை, கழிவுச்சனி என்பது மெல்ல மெல்ல உங்களுக்கு நல்லதை செய்து கொண்டே வரும். அதற்கு பிறகு
சனி பகவான் 7.5 சனியிலிருந்து விலகியதுக்கு பிறகு இழந்ததை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனைத்திற்கும் உண்டான நல்ல பலன்களை கட்டாயம் தருவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.